2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இப்போ அதில் குக்கரில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டுக்கலாம். விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ சோயாவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்கவும் நம்ம சோயாவை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ சோயா நம்ம எடுத்து வச்ச சோயாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ சோயாவை நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ ஒரு மிக்சி சாரில் எடுத்துருக்கேன். அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. நீங்கள் மிக்சியில் அரைச்சி கூட எடுக்க வேண்டாம். அப்படியே ரிவர்ஸில் பல்ஸு கொடுத்தாலே போதும், நமக்கு இந்த புட்டு மாதிரி நல்லா வந்துடும். இதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம இதில் நம்ம சீச்சு சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு துருவி எடுத்தாச்சுங்க. இப்போ வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இடித்து எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. இதில் கொஞ்சமாக புதினா எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி எல்லாம் நறுக்குனது. இப்போ தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இப்போ அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கோங்க, கட்டு இல்லாமல். இப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் கட்லெட்டுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ அந்த சைடில் நல்லா எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. நம்ம இப்போ கட்லெட்டு நம்ம பிடிச்சி எடுத்துக்கிறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கட்லெட் சைஸ் அளவுக்கு நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க. கையில் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி எதனாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த இதை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கட்லெட்டு சிறுசாக பெருசாக போடுறது அது நம்மளுடைய விருப்பந்தாங்க. இதே போல் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பிரக்கம்ஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம கட்லெட்டை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மைதாவில் லைட்டாக அப்படியே டிப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அப்படியே இதில் வச்சிடலாங்க பிரக்கம்ஸில். இதே போல் நம்ம எடுத்துட்டு இதே போல் நம்ம வச்சுட்டு கூட டக்கு டக்குன்னு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்மளை பிரக்கம்ஸில் போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம கட்லெட் போட்டு எடுத்துக்கலாம். தீ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறையா எக்ஸ்ட்ரா நீங்கள் உங்களுக்கு போட்டது பாக்கி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு டப்பாயில் நல்லா காற்று போகாத டப்பாயில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சு மறுநாள் இந்த மாதிரி கூட குட்டீஸ்களுக்கு வரும்போது ஒரு ஸ்நாக்ஸை டக்குன்னு நம்ம போட்டு கொடுக்குறாங்க. போட்ட உடனே இதை திருப்ப வேண்டாம். நமக்கு ஏற்கனவே சோயா வெந்தது தான், உருளைக்கிழங்கும் வெந்தது தான். ஓரளவுக்கு டக்குன்னு நமக்கு கட்லெட் ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம கட்லெட்டை திருப்பி போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு எதை போட்டோமோ அந்த இதை திருப்பி பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க மெதுவாக. ஏற்கனவே கட்லெட் ரெசிபி நிறைய போட்டிருக்கேங்க.
இந்த சைடிலும் வேகட்டும். இப்போ நம்ம கட்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. அருமையான கட்லெட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.